மீன் பொரிக்கலாம். கெண்டை மீன் நான் ஒரு 3/4 கிலோ வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு 7-8 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன், மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா மிளகு வரை போட்டிருக்கோம். நான் இப்போ வந்து 3/4 கிலோ மீனுக்கு 3 ஸ்பூன், இதே மாதிரில 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரே ஒரு இனுக்கு கருவேப்பிலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலாவை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. ஒன்றும் பாதியமாக தான் இருக்கு. இப்போ இந்த டைம்ல மசாலா வெறுமனே சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ நான் மீனில் மசாலாவை தேய்ச்சிட்டு உங்களுக்கு நான் எப்படி காட்டுறேன். மீனை நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா அது புளிஞ்சு எடுத்துக்கணும். புளிஞ்சு எடுத்துட்டு இப்போ மீனை வந்து கொத்தினாப்புல அது மேலே மசாலாவை நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா மீனை மசாலாவில் குளிப்பாட்டி இப்படி நல்லா ஊற வச்சாச்சு. ஒரு 20 நிமிஷம் இப்படி ஊறட்டும். அப்புறமா நம்ம வறுத்து எடுத்துடலாம். தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கலாம். கல் ஃப்ரை தான் இன்னைக்கு. கல்லில் தான் பொரிச்சு எடுக்க போகிறோம் மீனை. அதாவது தோசை கல்லில். இந்த டைம்ல நம்ம மீனை எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. மீன் நம்ம பொரிச்சாச்சு. மீனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே ஜூஸியா யம்மியா இருக்கும் அப்படி சாப்பிடும்போது. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.